السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படும் புதுமைகள், ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளை மறுமையுடைய நாளில் மனிதனை நரகத்தில் இட்டு செல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பாசறையில் வளர்ந்த சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு உரையினுடைய ஆரம்பத்திலும் போதிக்கக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அதே வாசகத்தை நானும் இந்த இடத்தில் உருவாக்கப்படும் ஒவ்வொரு புதுமைகளும் எங்களை நரகத்தில் இட்டு செல்லும், அது எவ்வளவு பெரிய நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவினுடைய தூதர் காட்டித்தராத, அல்லாஹுவினுடைய தூதர் செய்யும்படி ஏவாத எந்த காரியங்களை இந்த உலகத்தில் மார்க்கத்தின் பெயரால் செய்தாலும் அது அனைத்துமே அல்லாஹுவினுடைய தூதரினால் நிராகரிக்கப்பட்டு நாளை மறுமையில் மனிதனை நரகத்தில் இட்டு செல்லும் என்ற எச்சரிக்கையை நான் எம் அனைவருக்கும் எச்சரித்தவனாக, ஏக இறைவனின் அருளும் கருணையும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஆண் பெண் சகோதர சகோதரிகள் மீதும் பெரியவர்கள் தாய்மார்கள் மீதும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரமலானினுடைய இந்த இரவு பயான் நிகழ்ச்சிகள் அல்லாஹுவினுடைய ஒரு மாபெரும் அருளால் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பித்து நல்ல நிலையில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த பயான் நிகழ்ச்சி என்பது அதிரை தாரு தௌஹீத் சார்பாக கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த ரமலானினுடைய மாதத்தின் இரவுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் நோக்கம் என்ன? ஏன் இந்த ரமலானினுடைய இரவுகளில் ஏனைய பள்ளிகளில் ஏனைய சடங்கு சம்பிரதாயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து வெளியூர்கள் வெளி இடங்களிலிருந்து ஆலிம்களை அழைத்து பொருளாதாரத்தை செலவழித்து இந்த பயான் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும்? இதன் காரணம்தான் என்ன என்று நாங்கள் யோசித்து பார்த்தால், அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதிகமாக அடிக்கடி அல்லாஹுவை பற்றியும் இந்த மார்க்கத்தினுடைய நிலைகளை பற்றியும் பேசிக்கொண்டே இருப்பார்கள்.
காரணம் என்னவென்று கேட்டால், இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாங்கள் அனைவருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கப் போகிறோம். நாளைக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் தொடரப் போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய நவநவீனங்களும் சககால நிகழ்வுகளும் உலகத்தை சுற்றி உள்ள செயல்பாடுகளும் அல்லாஹுவை விட்டும் ரசூலை விட்டும் இந்த மார்க்கத்தை விட்டும் எங்களை தூரமாக்கக்கூடிய பல காரியங்கள் தொடர்ச்சியாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சில விடயங்கள் நாங்கள் மார்க்கம் என்று நினைத்து இதனை செய்தால் அல்லாஹ் என்ன குற்றம் பிடித்து விடுவானா என்று யோசிக்காமல் பல காரியங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய மார்க்கம் என்பது ஒரு கட்டிடத்தை போன்று வரையறையாக தரப்பட்ட மார்க்கம். அந்த மார்க்கத்தில் ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் இருக்கும். ஆனால் அந்த மார்க்கத்தினுடைய விடயத்தில் எந்த வகையிலும் சந்தேகமில்லாத அளவிற்கு தான் அல்லாஹ்வினுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் இந்த மார்க்கத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு வெறுமனே வந்தோம், 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் அமர்ந்தோம், அல்லாஹுவை பற்றி ஏதோ சொன்னார்கள், ரசூலை பற்றி ஏதோ பேசினார்கள், நாங்கள் ஒவ்வொரு நாளும் வருவோம், கேட்போம், களைவோம், அடுத்த நாள் காலையை அடைந்தால் அந்த நாட்களினுடைய நிகழ்வுகள் அப்படியே நகர்ந்து செல்லும், நாங்களும் மனிதர்கள் தான், இப்படிதான் வாழுவோம் என்பதாக எங்களினுடைய வாழ்க்கையை நாங்கள் சாதாரணமாக எப்பொழுதும் வாழக்கூடிய வாழ்க்கையாக அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உரையினுடைய நோக்கம் பேசக்கூடிய நானாக இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வரக்கூடிய நீங்களாக இருக்கலாம். உள்ளத்தில் ஆழமாக ஒரு விடயத்தை உள்ளத்தில் நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் நாங்கள் கேட்கக்கூடிய உபதேசங்கள் எங்களினுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், எங்களினுடைய வாழ்க்கையில் அமலை ஒருபடி அதிகமாக்கும் என்று சொன்னால், வாழ்க்கையில் எங்களினுடைய நல்ல குணங்களை மேம்படுத்தும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரினுடைய வாழ்க்கையில் உபதேசம் பயனளிக்குமோ, யாரினுடைய வாழ்க்கையில் உபதேசம் பயனளித்து அதனூடாக அவர்கள் மாறுவார்களோ அவர்களை அல்லாஹ் நாளை மறுமையுடைய நாளில் கண்ணியமான இடத்தில் வைத்து சுவனவாசிகளோடு வைத்து அல்லாஹ் அழகு பார்ப்பான். யாரினுடைய வாழ்க்கையில் உபதேசம் பேசும் பொருளாக மட்டுமே, வெறும் கேட்கும் சத்தமாக மட்டுமே இருக்குமோ, அதனை கொண்டு உள்ளம் உணர்வு வராமல் வாழ்க்கையில் மாற்றமடையாமல் எந்த மனிதனெல்லாம் இந்த உலகத்தில் வாழுவானோ அந்த மனிதர்களினுடைய நிலை நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா நல்லடியார்களுக்கு எதிர்புறத்தில் வைத்து அவர்களை தண்டிப்பான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலில் நாங்கள் ஆழமாக புரிய வேண்டும். ஒரு உரையை நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னால், எப்படியாவது யா அல்லாஹ் இதனூடாக நான் மாறி என்னுடைய சமூகத்தை மாற்றி சுவனத்தை இதனூடாக நாங்கள் அடைய வேண்டும் என்ற நோக்கம் எங்களினுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தை நாங்கள் அனைவரும் இப்பொழுது எடுத்தவர்களாக இந்த உரையினுடைய தலைப்பிற்குள்ளால் நான் வருகிறேன். அன்பார்ந்த சகோதரிகளே, உறவுகளே, சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் பல மனிதர்களினுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்திருப்போம். இப்பொழுது இருக்கக்கூடிய உலகம் எப்படி மாறிவிட்டது தெரியுமா? நவநவீனமும் ஸ்டைலும் இந்த உலகம் போகக்கூடிய போக்கிற்கு ட்ரெண்டிற்கு ஏற்றவாறு நான் வாழ வேண்டும் என்பதாக இப்பொழுது இருக்கக்கூடிய உலகம் மாறிக்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் வாலிபர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, யுவதிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டைலுக்கு பெருநாளைக்கு எப்படியான ஆடைகளை வாங்கி நாங்கள் அணிய வேண்டும், நாங்கள் அணியக்கூடிய ஆடையினுடைய வெளித்தோற்றம் எப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு உடல் அங்கங்கள் வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு இறுக்கமான ஆடைகளை அணிவதை அல்லாஹ்வினுடைய தூதர் தடுத்திருக்கிறார்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உடல் அங்கங்கள் வெளியில் வெளிப்படும் அளவிற்கு எங்களினுடைய ஆடையினுடைய அளவு மிகவும் இறுக்கமானதாக அணிவதில் மார்க்கத்தில் தடை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய உலகத்தின் அடிப்படைக்கு இப்பொழுது நாங்கள் அணியக்கூடிய பேண்ட்டுகள் மிக லூஸாக இருந்தால்தான் ஸ்டைல், ட்ரெண்ட் என்பதாக என்னுடைய சமூகம் மாறிவிட்டது. இன்னும் அவர்கள் முடியை வெட்டக்கூடிய விதமும் இப்பொழுது இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் 2 ஆண்டுகளுக்கும் புது புது ட்ரெண்டுகள் வந்து சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி ஆண்களும் சரி பெண்களும் சரி அணியக்கூடிய ஆடையும் சரி உடல் அமைப்புகளையும் சரி இப்பொழுது இருக்கக்கூடிய உலகத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களினுடைய ரோல் மாடலாக நாங்கள் யாரை எடுத்து வாழ வேண்டும்? நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது என்னுடைய தாயாலும் என்னுடைய தந்தையாலும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது.
நாங்கள் அடிப்படையிலேயே இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் என்று மிக லேசாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எண்ணியதன் விளைவுதான் என்னுடைய சமூகம் எப்படி வாழ வேண்டும், யாரையெல்லாம் எங்களினுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தை, அடிப்படையை மறந்து விட்டார்கள். பல சஹாபாக்களினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நேரம் கிடைத்தால், அன்பான சகோதரிகளே, உறவுகளே, உங்களை பார்த்து நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், சகோதரிகள், பெண்கள் தான் அதிகமாக வீடுகளில் பள்ளிக்கூடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நேரம் எடுத்து படிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்களிடத்தில் படிக்கக்கூடிய தன்மைகளும் நிலைகளும் குறைந்து விட்டது. மிக சொற்பமான ஆண்கள் மட்டும்தான் அல்லாஹ்வையும் ரசூலையும் படிக்கக்கூடிய நிலை சமூகத்தில் இருக்கிறது. பெண்களாகிய நீங்கள் எத்தனையோ சஹாபாக்களினுடைய வரலாறு தமிழ் மொழியில் படித்தால் புரியக்கூடிய விதத்தில் பல சஹாபிய பெண்மணிகள், பல சஹாபாக்களினுடைய வாழ்க்கை வரலாறு பல புத்தகங்களாக வந்துவிட்டது. நாங்கள் அதனை படிப்பதற்கு ஆர்வத்தை காட்ட வேண்டும். ஏன் ஆர்வத்தை காட்ட வேண்டும் என்பதை இந்த உரையினுடைய முடிவில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உணர்ந்து கொள்வோம் என்று நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே என்னுடைய தாய் தந்தையர்கள், என்னுடைய பாட்டன் முப்பாட்டன், என்னுடைய வம்சாவளிகள் அப்படியே இஸ்லாமியர்களாக இருந்ததின் காரணத்தினால் நானும் இஸ்லாத்தில் இருக்கிறேன் என்று சாதாரணமாக எண்ணிக்கொண்டோம். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அடைந்து அவர்கள் பட்ட துயரங்கள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த போராட்டங்களை எங்களினுடைய வாழ்க்கையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய தினம் சஅத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய கரத்தினால், அல்லாஹ்வினுடைய தூதருக்காகவே தன் வாழ்ந்த காலங்களை இந்த மார்க்கத்திற்காக அமைத்துக் கொண்ட ஒரு உன்னதமான ஒரு சஹாபி. இந்த சஹாபி 30 வயதில் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். 36 வயதினுடைய நிறைவு 37 வயதை அடையும் பொழுது அவரினுடைய உடலை விட்டு இந்த உலகத்திலிருந்து பிரிந்து விடுகிறது. வெறும் 6 ஆண்டுகள் தான் அல்லாஹ்வினுடைய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் பயணித்திருக்கிறார். யார் இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? மதீனா பிரதேசத்தில் அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய 2 கோத்திரத்தினர்கள் வாழ்ந்து வந்தார்கள். 2 நபர்களும் தான் ஒட்டுமொத்த மதீனாவையும் ஆட்சி அதிகாரம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சஹாபிகள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கோத்திரத்திற்கு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தலைவராக இருந்தார்கள். அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அவர் சொன்னால் கட்டுப்படும், அவர் சொன்னால் கேட்பார்கள், அவர் சொன்னால் அந்த பாதையில் நடப்பார்கள். அப்படியான ஒரு சிறந்த தலைவராக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவிற்கு மார்க்கத்தை பரப்புவதற்காக அனுப்பும் பொழுது அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்து கூறக்கூடிய அந்த சமயம் அவர்களினுடைய கரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களினுடைய வாழ்க்கை என்னதான் எங்களுக்கு பாடமாக சொல்லுகிறது? அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து கிளம்பி மதீனாவிற்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு மதீனாவை சென்றடையும் பொழுது தன்னுடைய பதவி, தனக்கு கீழால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வந்த தன்னுடைய பதவியை அப்படியே விட்டு கொடுத்து விட்டு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவரினுடைய குலத்திற்கும் கோத்திரத்திற்கும் தலைவராக நியமிக்கிறார்கள். முதலாவது அவர்கள் செய்தது, என்னுடைய தூதர் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்திருக்கிறார், நான் தலைவனாக இருக்கலாம், ஆட்சி செய்யக்கூடிய என்னிடத்தில் பொறுப்பு இருக்கலாம், இத்தனை ஆண்டுகளாக இந்த மக்கள் எனக்கு கீழால் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது அந்த கூட்டத்தை ஆட்சி செய்வதற்கு மிக தகுதியானவர் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று முடிவெடுத்தவர்கள் தன்னுடைய ஆட்சி பதவியை முதலாவது இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்து அல்லாஹ்வினுடைய தூதரின் கடத்தில் கொடுக்கிறார்கள். கொடுத்த அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படியே அவர்களினுடைய வாழ்க்கை பயணிக்கிறது. பத்ரினுடைய யுத்தத்திற்காக சஹாபாக்கள் தயாராகக்கூடிய ஒரு சூழ்நிலை. பத்ரினுடைய யுத்தம், பத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு மக்காவிற்கும் மதீனாவிற்கும் செல்லக்கூடிய ஒரு பாதையில் இருக்கிறது. அப்பொழுது அபூ சுஃபியான் என்று சொல்லக்கூடியவர் மக்காவில் ஒரு கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறார். குறைஷி கோத்திரத்தை சார்ந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தலைவராக எல்லோருக்கும் தெரிந்த பிரபலியமான ஒரு மனிதர்.
அவர் தன்னுடைய வியாபார கூட்டத்தோடு சென்று வணிகம் செய்துவிட்டு மக்காவை நோக்கி அந்த மதீனா பாதை வழியாக அந்த பத்ரை நோக்கி கிடப்பதாக அல்லாஹ்வினுடைய தூதருக்கு தகவல் வந்து அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை பிடித்து அவர்களுக்கு நாங்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கலாம் என்பதாக முதலாவது அவர்கள் போடக்கூடிய திட்டம் அந்த வணிக கூட்டத்தை பிடித்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை கைப்பற்றி அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லலாம் என்று அந்த பத்ருக்கு போகுவதற்கு சஹாபாக்களை தயார் செய்கிறார்கள். இந்த செய்தியை தெரிந்து கொண்ட அபூ சுஃபியான் இந்த செய்தியை தெரிந்து கொண்ட அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய பாதையை மாற்றி வேறு பாதையாக சென்று விட்டு மக்காவிற்கு அபூஜஹலுக்கு செய்தி அனுப்புகிறார். அபூஜஹலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் இருக்கக்கூடிய சஹாபாக்களும் இந்த மக்காவை நோக்கி வெற்றி கொள்ளுவதற்காக பத்ரை நோக்கி படையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அபூஜஹலே, நீயும் இந்த மக்கத்து வாசிகளும் படையை தயார் செய்து அல்லாஹ்வினுடைய தூதரை எதிர்ப்பதற்கு தயாராகுங்கள் என்று சொன்ன உடனேயே அபூஜஹல் எப்பொழுது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நிலைகுலைக்க வைக்க, எப்பொழுது அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய கழுத்தை அறுக்கலாம், அந்த சஹாபாக்களை வெற்றி கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவனுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாய் அமைந்தவுடன் அந்த வந்த சஹாபாக்கள் இதற்காக வந்தார்கள். அந்த பத்ரினுடைய கிணற்றை கைப்பற்றுவதற்காக மிக குறைந்த ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அபூஜஹலினுடைய மக்காவினுடைய குறைஷி படைகள் மிக பிரம்மாண்டமான நிலையில் அந்த இடத்திற்கு வந்துவிட்டது. அவர்கள் வரக்கூடிய செய்தியை தெரிந்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு மஷூராவை போடுகிறார்கள். அந்த இடத்தில் பேச ஆரம்பிக்கிறார்கள். இப்படி நாம் ஒரு திட்டம் போட்டோம், ஆனால் அல்லாஹ் ஒரு திட்டத்தை போட்டு நம்மை எதிர்த்து குறைஷிகள் நம்மோடு போர் செய்வதற்கு தயாராக கூட்டம் கூட்டமாக கிளம்பி விட்டார்கள். இப்பொழுது மதீனத்து வாசிகளே, அன்சாரிகளே, நாங்கள் என்ன செய்யலாம் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் இருக்கக்கூடிய நல்ல சஹாபாக்களை வைத்து ஆலோசனை செய்யும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் பட்ட துயரங்கள் துன்பங்களுக்கெல்லாம் பழித்திருக்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நாங்கள் யுத்தம் செய்யலாம். அல்லாஹ்வினுடைய தூதரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, மிக நேர்த்தியான ஒரு நேரம் வந்திருக்கிறது. எங்களை எல்லாம் அடிமையாக்கி சித்திரவதை செய்து எங்களினுடைய உடைமைகளையும் உயிர்களையும் பறித்த அந்த கூட்டம் எங்களுக்கு முன்னால் வருகிறது. அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கிறான், வாங்கள் யா ரசூலல்லாஹ், ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து அவர்களோடு யுத்தம் செய்யலாம். அல்லாஹ்வினுடைய தூதர் அமைதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் அமைதியாக இருந்ததன் காரணம் அங்கு இருக்கக்கூடிய அதிகமான சஹாபாக்கள் மதீனத்து வாசிகள், மக்காவில் பட்ட கஷ்டங்களில் வாழ்ந்த சஹாபாக்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். மதீனத்து வாசிகள் எல்லா சஹாபாக்களும் அமைதியாக இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஊரினுடைய தலைவராக, அந்த மதீனத்தினுடைய தலைவராக இருந்தாரா இல்லையா, அவர் புரிந்து கொள்கிறார், அல்லாஹ்வினுடைய தூதர் மதீனத்து வாசிகளினுடைய வாக்கை இந்த இடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்தில் எழுந்து சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, நீங்கள் அபூபக்கர் சொல்லும் பொழுதும் உமர் சொல்லும் பொழுதும் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள். காரணம் என்ன? மதீனத்து வாசிகளாகிய நாங்கள் உங்களிடத்தில் சாட்சி சொல்ல வேண்டும், அதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ்வினுடைய தூதரே, சஅதாகிய நான் சொல்லுகிறேன், இதோ இந்த பாலைவன கடலை நோக்கி குதிரைகளை நீங்கள் ஓட்டுங்கள் என்று சொன்னால் ஏன் எதற்கு என்று கேட்காமல் நாங்கள் குதிரைகளை ஓட்டுவோம். இதோ இந்த கரடு முரடான பாதைகளை காட்டி குதிரையை ஓட்டுங்கள் என்று சொன்னால் ஏன் எதற்கு என்று கேட்காமல் ஓட்டுவோம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, கடலை பார்த்து நீங்கள் குதியுங்கள் என்று சொன்னால் ஏன் எதற்கு என்ற கேள்விகளை கேட்காமல் அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லிவிட்டார் என்பதற்காக நாங்கள் நீங்கள் காட்டிய பாதையில் கண்ணை மூடிக்கொண்டு பயணிப்போம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, நான் சொல்லுகிறேன், அன்சாரிகளினுடைய தலைவராக சொல்லுகிறேன், சஅதாக பேசுகிறேன், மதீனத்து தலைவராக சொல்லுகிறேன், வரட்டும் அந்த கூட்டம், உங்களை எதிர்த்த கூட்டம், உங்களை விரட்டிய கூட்டம் வரட்டும். மதீனத்து அன்சாரிகள் முழுவதும் எங்களினுடைய உயிரை கொடுத்து உங்களினுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாங்கள் வாழ வைப்போம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு தயாராகி அதற்கு பிறகுதான் அந்த யுத்தம் நடந்து நல்ல முறையில் நடந்து முடிந்தது. அன்பான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பண்பு இந்த இடத்தில் எங்களுக்கு காட்டுவது, நாங்கள் எந்த ஊருக்கு சென்று எங்களுக்கு ஆட்சியோ அதிகாரமோ மதிப்போ மரியாதையோ இருந்தால் அந்த இடத்தில் அதிகமான நபர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களிலிருந்து ஒருவர் சொல்லுவதை ஏற்று நடப்பதை அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் வெளிக்காட்டுகிறது. அந்த இடத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த சமூகமும், யா ரசூலல்லாஹ், உங்களினுடைய மார்க்கத்திற்காக நாங்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற அந்த
மார்க்கத்தினுடைய உணர்வையும் உயர்வையும் இந்த இடத்தில் காட்டுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியே அவர்களினுடைய வாழ்க்கை கழிகிறது. இப்படியே பல வகையான நன்மைகள். அல்லாஹ்வினுடைய தூதரோடையே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார். ஒரு தலைவராக இருந்தவர் சாதாரண ஒரு மனிதராக அல்லாஹ்வினுடைய தூதரோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டம், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பத்ரில் கலந்து கொள்கிறார்கள், உஹதில் கலந்து கொள்கிறார்கள். இப்படி அவர்களினுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஹந்தக் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்திற்கு இஸ்லாமிய சமூகம் தயாராகுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒட்டுமொத்த குறைஷிகளும் ஹாலித் இப்னு வலீத் இவர்களை போன்ற, அம்ர் இப்னு ஆஸ் இவர்களை போன்ற மிகப்பெரிய வீரமுள்ள ஞானமுள்ள சஹாபாக்கள் எல்லாம் தயாராகுகிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் ஒட்டுமொத்த மதீனாவையும் நாங்கள் ஆட்கொண்டு இஸ்லாத்தை இதோடு வேறறுக்க வேண்டும் என்பதாக பல ஆயிரக்கணக்கான குறைஷிகள் ஒன்று திரளுகிறார்கள். இந்த மதீனாவை நாங்கள் வெற்றி கொண்டு இஸ்லாத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக. இந்த செய்தி தெரிந்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கூட்டமும் குலமும் குறைவாக இருக்கிறது. மக்கத்து வாசிகள் மிக பிரம்மாண்டமான கூட்டத்தோடு தயாராக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டியது எங்களினுடைய கூட்டத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்தோடு யுத்தம் செய்யக்கூடிய அளவிற்கு எங்களிடத்தில் பலம் இல்லை என்பதாக தெரிந்து கொண்டு ஒரு சஹாபியினுடைய ஆலோசனையின் அடிப்படையில் மதீனாவினுடைய பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மட்டும் விட்டுவிட்டு முன்னால் இருக்கக்கூடிய 3 பகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட பல மாதங்களாக சஹாபாக்கள் நோன்பு நோற்ற நிலையில் அந்த மதீனாவை சுற்றிலும் பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு தான் அஹ்ல் யுத்தம் என்ற பெயர் வந்தது. அந்த யுத்தம் மூட்டப்படுகிறது. குறைஷிகள் வந்து பார்க்கிறார்கள், மதீனாவை எதிர்ப்பதற்கு எங்களிடத்தில் எவ்விதமான சூழ்நிலையும் இல்லை, முழுவதுமாக பள்ளம், இறங்கினால் குதிரை உள்ளே உளும், மேலிருந்து சஹாபாக்கள் அம்பை கொண்டு தாக்குவார்கள், நாங்கள் மரணித்து விடுவோம் என்ற பயத்திலேயே சில நாட்கள் கூடாரம் போட்டு குறைஷிகளும் தங்குகிறார்கள், சஹாபாக்களும் காத்து கொண்டே இருக்கிறார்கள். யுத்தம் மூல ஆரம்பித்தால் எங்களினுடைய படை தாக்குதலை நாங்கள் ஆரம்பிக்கலாம் என்பதாக. இந்த யுத்தத்தில் அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இந்த யுத்தத்தில் எந்த ஒரு ஷஹீதும் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை. ஒரே ஒரு உயிரை தவிர ஒரே ஒரு உயிர் அந்த யுத்தத்தில் காயமடைகிறது. அந்த ஒரே ஒரு உயிர் தான் அந்த காயத்தின் காரணமாக அந்த இடத்தில் இல்லை. சில நாட்கள் கழித்து மரணம் அடைவார்கள். அந்த யுத்தம் நடக்கவில்லை. குறைஷிகளிடமிருந்து வந்த அம்பு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய உடலில் குத்தி விடுகிறது. குத்தியவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கவலைப்பட ஆரம்பிக்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அம்பை பிடுங்கி எடுத்தவுடன் அவர்களினுடைய உடலிலிருந்து இரத்தங்கள் தாரை தாரையாக ஓட ஆரம்பிக்கிறது. தாரை தாரையாக ஓட ஆரம்பிக்கிறது. பின்னால் அல்லாஹு தஆலா அந்த இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டான். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அம்பு குத்தியவுடன் அந்த அம்பை உருவிய நிலையில் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை கேட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் அரிசை பார்த்து அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை கேட்டார்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ், யா அல்லாஹ், இப்பொழுது நான் காயமடைந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இந்த காயத்தோடு நீ என்னை மரணிக்க வைக்க வேண்டும் என்றால் உன்னிடத்தில் நான் 2 விடயங்களை ஆசையாக கேட்கிறேன். இந்த 2 விடயங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் என்னை மரணிக்க வைத்து விடாதே, இல்லை என்று சொன்னால் இதே காயத்தோடு நான் மரணிக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த இடத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கரத்தை உயர்த்தி கேட்டார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த இடத்தில் இந்த காயத்தினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எந்த குறைஷிகளை கொண்டு என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தப்பட்டார்களோ, எந்த குறைஷிகளை கொண்டு யுத்தங்கள் மூலப்பட்டு கொண்டே இருக்கிறதோ, இந்த மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தினுடைய வீரியம் குறைந்து கொண்டே இருக்கிறதோ, அந்த குறைஷிகளினுடைய கரம் இதற்கு பிறகு ஓங்காமல் இருக்கும் என்று சொன்னால் என்னை நீ மரணிக்க வைத்து விடியா அல்லாஹ். இல்லையா இல்லையா குறைஷிகள் மீண்டும் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு எதிராக எழுவார்களா? அல்லாஹ்வினுடைய தூதரை திட்டுவார்களா? அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய மார்க்கத்தை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்பதற்காக போர் தொடுப்பார்களா? அந்த கூட்டம் இல்லாமல் இருக்கும் காலமெல்லாம், அந்த கூட்டம் இல்லாமல் இருக்கும் காலமெல்லாம் நான் மரணிக்கிறேன். இல்லை, அந்த கூட்டம் வரும் என்று சொன்னால் என்னை வாழவையா அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய தூதருக்கு பக்கபலமாக அவர்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை தந்துவிடியா அல்லாஹ் என்பதாக அந்த காயத்தோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். இன்னொரு பிரார்த்தனையை அந்த இடத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். யா அல்லாஹ், பனு குறைலாவினுடைய விடயத்தில் நான் கண் குளிர்ச்சி பெறாமல் எனக்கு மரணத்தை நீ தந்துவிடாதே யா அல்லாஹ். பனு குறைலாவினுடைய விஷயத்தில் கண் குளிர்ச்சி அடையாமல் என்னை மரணிக்க வைத்து விடாதே யா அல்லாஹ்.
என்று கேட்டவுடன் பனு குறைலா யார் அவர்கள்? மதீனாவில் இந்த சஹாபாக்கள் இந்த யுத்தத்திற்காக தயாரான சமயம் அந்த மதீனாவில் 2 கோத்திரங்கள், இஸ்லாமிய கோத்திரங்கள் இருந்தது. 3வது ஒரு கோத்திரம் இருந்தது, பனு குறைலா என்று சொல்லக்கூடிய யூதர்கள். இப்பொழுதும் இஸ்லாமியர்களோடு இருப்பதை போன்று நடித்து கொண்டு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கலவரம் நடப்பதற்கு, போர் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய யூதர்கள் பனு குறைலா அப்பொழுதும் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக, மிகப்பெரிய ஒரு துரோகியாக இருந்தார்கள். அந்த யுத்தத்திற்கு முன்னால் மதீனத்து வாசிகள் அந்த யூதர்களோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள். நீங்கள் 1000 தான் யூதர்களாக இருந்தாலும் நீங்கள் இந்த மதீனத்து மண்ணை சார்ந்தவர்கள், நீங்களும் எங்களோடு சகோதரர்களாக பழகுகிறீர்கள், இந்த இடத்தில் நாங்கள் ஒரு சில ஒப்பந்தங்களை போட்டுக் கொள்ளலாம். என்ன ஒப்பந்தம்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் வந்து நிற்போம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்காக உதவி செய்ய வேண்டும். ஆனால் எங்களுக்கு எதிராக நீங்கள் யாருக்கும் துணை நிற்கக்கூடாது, உங்களுக்கு எதிராகவும் நாங்கள் யாருக்கும் துணை நிற்க மாட்டோம் என்று 2 நபர்களுக்கு மத்தியிலும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு நீண்ட நாட்களாக அந்த ஒப்பந்தம் இருந்தது. ஆனால் இந்த யுத்தம் நடக்க ஆரம்பித்தவுடன் சஹாபாக்கள் எல்லாம் பல நாட்கள் உணவில்லாமல் அந்த குழியை தோண்டி எங்களினுடைய உயிர் போய்விடுமோ காலை மாலை பார்க்காமல் ஒட்டுமொத்த மதீனாவையும் பாதுகாத்துக் கொண்டிருந்த அந்த சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் 3 புறங்களும் சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள். 4வது புறத்தில் பனு குறைலா என்று சொல்லக்கூடிய அந்த யூத கூட்டம் வாழ்ந்து வந்திருந்த அந்த கூட்டம் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள் தெரியுமா? சஹாபாக்களுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக ஆயுதங்களை கள்ளத்தனமாக அந்த எதிரிகளுக்கு கொடுத்து உதவி செய்து கொண்டிருந்தார்கள். போட்ட ஒப்பந்தத்தை எல்லாம் முறித்துவிட்டு அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்கு எதிராக அவர்கள் நின்றார்கள், செயல்பட்டார்கள். அல்லாஹுவினுடைய தூதருக்கு இந்த செய்தி தெரிந்தவுடன் அல்லாஹுவினுடைய தூதர் நம்பவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொன்னார்கள், அலியே, அந்த இடத்திற்கு சென்று பனு குறைலா கூட்டத்தை சென்று பார்த்து கேளுங்கள், இப்படியான செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்தீர்களா இல்லையா என்று கேட்டவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று விசாரித்த வகையில், ஆம் யா ரசூலல்லாஹ், அவர்கள் எங்களுக்கு மறைமுகமாக இல்லை, நேரடியாக எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். எங்களிடத்தில் வாக்கை தந்துவிட்டு இன்றளவிலும் ஒட்டுமொத்த யூத கூட்டமும் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆக்கிரமித்து மிகப்பெரிய அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்பொழுது ஆரம்பித்தது கிடையாது. இஸ்லாத்திற்கு எதிராகவும் அல்லாஹ்விற்கு எதிராகவும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு எதிராகவும் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த இஸ்லாமிய சமூகம் அலக்களிக்கப்படும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் யூதர்கள் தான். அவர்கள் எதிரிகள் கிடையாது, மிகப்பெரிய பரம துரோகிகள். இஸ்லாமியர்களை நம்ப வைப்பார்கள், நம்ப வைத்து கழுத்தை அறுப்பார்கள், நம்ப வைப்பார்கள், நம்ப வைத்து முதுகில் குத்துவார்கள். அப்படியான பண்பு கொண்டவர்கள் தான் யூதர்கள். அவர்களுக்கு ஆங்கிலத்தில் ஜூஸ் என்று சொல்லப்படும். இன்றளவிலும் ஒட்டுமொத்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் இந்த யூதர்கள் தான். அல்லாஹ் அவர்களை குர்ஆனில் சபிக்கிறான். நரகத்தினுடைய மிகப்பெரிய தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்கள் யூதர்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியான யூதர்கள் துரோகம் செய்து விட்டார்கள். அல்லாஹ்வினுடைய தூதருக்கு மிகப்பெரிய கோபம். அந்த துஆவை தான் அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டார், யா அல்லாஹ், ஒன்று குறைஷிகள் இதற்கு பிறகு இஸ்லாத்திற்கு எதிராக போர் செய்யக்கூடாது, போர் செய்தால் நான் வாழ வேண்டும், இல்லை என்றால் என்னை மரணிக்க வைத்து விடு. 2வது ஒரு துஆ, யா அல்லாஹ், பனு குறைலாவினுடைய விடயத்தில் நான் கண் குளிர்ச்சி அடையாதவரை என்னை மரணிக்க வைத்து விடாதே யா அல்லாஹ். என்ற இந்த நிலையில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு குறைலா கூட்டத்திற்கு முன்னால் சென்று அந்த கூட்டத்திற்கு தீர்ப்பு சொல்லுவதற்காக தயாராக இருக்கும் பொழுது அந்த பனு குறைலா யூதர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் மக்காவில் இருந்து வந்தவர்கள், நீங்கள் 3வது நபர், எங்களினுடைய ஊரின் தலைவர், எங்களது தலைவர் அமீர் சஅத் இப்னு முஆத் வந்து சொல்லட்டும், நாங்கள் அவரினுடைய சொல்லை ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுக்கு தெரியவில்லை சஅத் இப்னு முஆத் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு அடுத்தது அவர்களுடைய குடும்பத்தை தாண்டி, குழந்தைகளை தாண்டி, அவரினுடைய பதவியை தாண்டி, அவரினுடைய வாழ்க்கையை தாண்டி அல்லாஹ்வினுடைய தூதரை தான் அதிகம் நேசிக்கிறார் என்பது அந்த யூதர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. பனு குறைலா கூட்டத்திற்கு முன்னால் ஒரு கழுதையில் ஏற்றப்பட்ட நிலையில் குத்து உயிரும் குலை உயிருமாய் இரத்தம் மடிந்த நிலையில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்திற்கு முன்னால் வந்து நிப்பாட்டப்படுகிறார்கள்.
குளிப்பாட்டப்பட்டவுடன் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்வினுடைய தூதர், பனு குறைதாவே, யூதர்களே, சஅத் எதை சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? சஅதினுடைய தீர்ப்பிற்கு மறுவார்த்தை பேச மாட்டீர்களே? அவர்கள் சொன்னார்கள், சஅத் சொல்லட்டும், நாங்கள் கேட்கிறோம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். வரலாற்றில் தங்க எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பை சொன்னார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், துரோகம் செய்த அந்த யூதர்களினுடைய கூட்டத்தில் மீசை முளைத்த எல்லா ஆண்களும் கொல்லப்பட வேண்டும், மீசை முளைத்த எல்லா ஆண்களும் வெட்டி கொல்லப்பட வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட வேண்டும் என்பதாக அவர்கள் ஒரு அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், சஅத் அல்லாஹ்வினுடைய வாக்கை சொல்லிவிட்டார், அல்லாஹ்வினுடைய தீர்ப்பை சஅத் கொடுத்து விட்டார் என்று சொன்ன உடனேயே மிகப்பெரிய ஒரு குழி தோண்டப்படுகிறது. தோண்டப்பட்ட அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலியே, குழிக்குள்ளால் இறங்குங்கள், இறங்கி எல்லா யூதர்களினுடைய தலையும் வெட்டப்பட்டு எல்லா யூத வாலிபர்களும் கொல்லப்பட்டு அந்த ஒரே பள்ளத்தாக்கில் அடக்கப்பட்டார்கள் என்பதாக வரலாறு பேசுகிறது. இந்த இடத்தில் நீதி என்பது அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக வருகிறது என்பதை சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடமாக இருந்தாலும், என்னோடு வாழ்ந்த கூட்டமாக இருந்தாலும், எனது ஊர்வாசியாக இருந்தாலும், அல்லாஹ்விற்கும் மார்க்கத்திற்கும் எதிர்ப்பாக நிற்பான் என்று சொன்னால் அந்த இடத்தில் அவன் துரோகி, வரம்பு மீறியவன், அவன் அல்லாஹ்வினுடைய பார்வையில் கொல்லப்பட வேண்டும் என்பதை புரிந்து அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்படியான அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வினுடைய தூதருக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அமைத்து கொண்ட சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்ட அந்த காயத்தினுடைய வலி அதிகமாகிறது. ஒரு நாள் அல்லாஹ்வினுடைய தூதர் கூடாரத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சஅதை எனக்கு பக்கத்தால் ஒரு கூடாரம் அமையுங்கள். நான் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒவ்வொரு நாள் விடியும் பொழுதும் என்னுடைய சஅதை நான் பார்க்க வேண்டும். அதற்காக என்னுடைய கூடாரத்திற்கு பக்கத்தில் இன்னொரு கூடாரம் அமையுங்கள் என்று சொல்லிப்பட்டு அவர்கள் பக்கத்திலேயே அமர்த்தப்பட்டார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வினுடைய தூதர் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருகிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரை நோக்கி, அல்லாஹ்வினுடைய தூதரை, இன்றைய தினம் இந்த உலகத்திலிருந்து ஒரு உயிர் மரணிக்கப் போகிறது, இந்த உலகத்திலிருந்து ஒரு உயிர் விடைபெறப் போகிறது. அதற்காக ஒட்டுமொத்த வானமும் திருவிழாவால் சூழப்பட்டிருக்கிறது. மலக்குகள் ஒட்டுமொத்த வானமும் சந்தோஷத்தோடு அந்த உயிரை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் ஒரு கணம் நடுங்கினார்கள். அல்லாஹ்வினுடைய அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் நடுங்குகிறார்கள். அந்த மரணத்திற்காக 70,000 மலக்குமார்கள் வானத்திலிருந்து போட்டி இந்த பூமியை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வினுடைய தூதருக்கு தெரிந்துவிட்டது, சஅத் இந்த உலகத்தை விட்டு மரணிக்க போகிறார் என்று தெரிந்த உடனேயே அல்லாஹ்வினுடைய தூதர் தன்னுடைய மேலாடையை மட்டும் போட்டவராக ஓடி செல்லுகிறார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய நெஞ்சோடு தன்னுடைய மடியில் வைத்து அமர்த்தி விட்டு சொல்லுகிறார், அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹும்ம இன்ன சஅதன், யா அல்லாஹ், நிச்சயமாக இந்த சஅத், அல்லாஹும்ம இன்ன சஅதன் கத் ஜாஹத ஃபீ சபீலி, உன்னுடைய மார்க்கத்திற்காக யுத்தம் செய்து இதோ ஷஹீதாக கிடக்குகிறார். யா அல்லாஹ், வகத் ஸத்தக ரசூலக், உன்னுடைய தூதரான என்னை உண்மைப்படுத்தினார். யா அல்லாஹ், அவரது தலைமை பதவியை விட்டு கொடுத்தார். யா அல்லாஹ், இவரினுடைய மரண நேரத்தை இலகுவாக்கி தந்து விடு ரஹ்மானே என்பதாக அல்லாஹ்விடத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அல்லாஹ்வினுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்னும் நேரம் அதிகமாகி மயக்கத்தில் இருந்து அவர்கள் கண்ணை முழித்து, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹு தஆலா அவருக்கு அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நிலையை கொண்டு வந்து அவரினுடைய உயிர் இந்த உலகத்திலிருந்து அப்படியே பறிக்கப்பட்டு விடுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதர் மரணித்ததற்கு அல்லாஹ்வினுடைய தூதருக்கு பிறகு ஒட்டுமொத்த மதீனத்து வாசிகளும் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அதிகம் ஒரு நபரினுடைய மரணத்திற்காக அழுதிருப்பார்கள் என்று சொன்னால் அது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மரணத்திற்காக தான்.
அல்லாஹ்வினுடைய தூதர் தன்னுடைய மகளினுடைய ஜனாசாவிற்கு குழியில் இறங்கியது கிடையாது. ஆனால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் கபரில் இறங்கி அடக்கினார்கள். அவரின் கையால் கஃனிட்டார்கள், அவர்களை குளிப்பாட்டினார்கள், அவர்களை தூக்கி நடந்து சென்றார்கள். என்னுடைய சஅத் என்பதாக எல்லா நிலையிலும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இதெல்லாம் பெரிது கிடையாது உறவுகளே. அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல மரணத்தை கொடுத்தான். அல்லாஹ் அவருக்கு நல்ல மரணத்தை கொடுத்தான். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு வார்த்தை எங்களுக்கு சொன்னாரே, இந்த உலகத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை கபருக்கு விடாது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் எங்கள் அனைவரையும் பார்த்து சொன்னார்கள். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து மரணிக்கக்கூடிய யாரையுமே கபர் விடாது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்றுதான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் இந்த சஅத் தன்னுடைய ஆட்சி பதவியை அல்லாஹ்வினுடைய தூதருக்காக விட்டு கொடுத்தார்? யார் இந்த சஅத்? தன்னிடத்தில் எந்த சட்டம் வந்தாலும் அல்லாஹ்வினுடைய தூதருக்காக, யா ரசூலல்லாஹ் நாங்கள் கடலில் இல்லை, யா ரசூலல்லாஹ் உயிரை கொடுக்க சொன்னாலும் உயிரை உங்களுக்காக கொடுப்போம் என்று சொன்ன சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் இந்த சஅத்? அல்லாஹ்வினுடைய சட்டத்தை தன்னுடைய நாவால் மொழிந்தார். யார் இந்த சஅத்? வாழும் காலத்திலேயே அவர் மரணித்த பல ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு பட்டு அந்த இடத்திற்கு வந்தவுடன் சஹாபாக்கள் எல்லாம் அந்த பட்டு துணியை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன பட்டு, இப்படியும் பட்டு துணி செய்ய இயலுமா என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள். நாளைக்கு மறுமையுடைய நாளில் சுவர்க்கத்தில் என்னுடைய சஅதுக்கு கர்ச்சீஃப் ஒன்று கொடுக்கப்படும். அதனுடைய மதிப்பு கூட இதைவிட பல மடங்கு மதிப்பாக இருக்கும் என்பதாக வாழும் காலத்திலேயே அவர் மரணித்த பிறகு சஹாபாக்களிடத்தில் இவர் சொர்க்கவாசி என்பதாக ஞாபகப்படுத்தினார்கள். யார் இந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த பிறகு அல்லாஹ்வினுடைய தூதரின் கரத்தினால் குளிப்பாட்டப்பட்டார்கள், அவர் கையினால் கஃனிடப்பட்டார்கள், அவர் ஜனாசாவை தூக்கி நடந்து சென்றார்கள். யார் இந்த சஅத்? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தஸல் அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆதினுடைய மௌத்தை கேட்டு அல்லாஹ்வினுடைய அர்ஷே ஒரு கணம் நடுங்கியது, அந்த மலக்குமார்களே ஒரு கணம் நடுங்கினார்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தார்கள். யார் இந்த சஅத்? 70000 மலாயிகா, 70000 மலக்குமார்கள் போட்டி இறங்கினார்கள் இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக. யார் இந்த சஅத்? அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த ஜனாசாவை தூக்கி நடக்கும் பொழுது கஷ்டப்பட்டு தத்தி நடந்து செல்லுகிறார்கள். ஜனாசாவெல்லாம் முடிந்த பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஜனாசாவை தூக்கி நடக்கும் பொழுது சிரமப்பட்டு நடந்தீர்களே, கஷ்டப்பட்டு நடந்தீர்களே, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக 70000 மலக்குமார்கள் ஒட்டுமொத்த ஜனாசாவை சுத்தி மலக்குமார்களாக நடந்து சென்றார்கள். அந்த கூட்ட நெரிசலின் காரணமாகத்தான் நான் தத்தி நடந்தேன் என்று சொன்னார்கள். யார் இந்த சஅத்? சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், அந்த சந்தூக்கை தூக்கும் போது உள்ளே சஅத் இருக்கிறாரா இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு, அவரினுடைய கனம் இல்லாத அளவிற்கு அந்த ஜனாசா இருந்தது. அப்படியான அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கையில் நடந்து எங்களினுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன தெரியுமா? அன்பான உறவுகளே, கட்டாயமாக நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வினுடைய தூதர் கபரில் இறங்குகிறார்கள். கபரில் இறங்கி அல்லாஹ்வினுடைய தூதர் ஜனாசாவை வாங்கி இந்த கபரில் வைக்கும்போது சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வலமைக்கு மாற்றமாக கபரில் இறங்கிய பொழுது ஏன் யா ரசூலல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொன்னீர்கள்? ஏன் யா ரசூலல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொன்னீர்கள்? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், வந்தவர் சஅத் என்று இந்த கபருக்கு தெரியாது, வந்தவர் சஅத் என்று இந்த கபருக்கு தெரியாது. சஅதை கபரில் வைத்த உடனேயே கபர் நெருக்க ஆரம்பித்து விட்டது. அதனை பார்த்து நான் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னேன். வந்தவர் சஅத் என்று தெரிந்தவுடன் அந்த கபர் அப்படியே விசாலமடைய ஆரம்பித்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் என்று சொன்னேன். இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதரை கபர் விட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது என்னுடைய சஅதை கபர் விட்டு இருக்க வேண்டும். என்னுடைய சஅதை விடாத கபர், என்னுடைய சஅதை விடாத
கபர் இந்த உலகத்தில் யாரை விட போகிறது என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த இடத்தில் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அன்பான உறவுகளே, அல்லாஹ்வை மறந்து ரசூலை மறந்து உலகத்தினுடைய சினிமா கூத்தாடிகளை நாங்கள் எங்கள் கலாச்சாரமாக எடுத்து வாழ்கிறோமே. எங்களினுடைய கபரினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு 6 ஆண்டுகள் முழுவதுமாக ஷஹீதான அந்த மனிதரையே அந்த கபர் விடவில்லை என்று சொன்னால், மலக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக இறங்கிய பொழுது அவரையே அந்த கபர் விடவில்லை. வாழும் காலத்தில் அவர் மரணித்த பிறகு சுவனவாசி என்று அல்லாஹ்வினுடைய தூதரினால் சொல்லப்பட்ட அந்த சதையே கபர் விடவில்லையே. நாங்கள் எல்லாம் என்ன மமதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை கபர் விடும் என்ற எண்ணம் நாங்கள் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் அந்த கபரை பற்றியான அச்சமும் பயமும் எங்களினுடைய உள்ளத்தில் வரவில்லை? நாங்கள் வாழுகிறோம், வாழ்ந்து கொண்டே இருப்போம், மரணிக்க மாட்டோம், சுவர்க்கத்திற்கு சென்று விடுவோம் என்று நினைத்து கொண்டோமா? வெறும் 6 ஆண்டுகள் யோசித்து பாருங்கள். ஜஸ்ட் 6 ஆண்டுகள் முழுமையாக வாழ்க்கையினுடைய எங்கு திரும்பினாலும் அல்லாஹ், ரசூல், மார்க்கம், ஜிஹாத், யுத்தம் என்று இருந்த அவருக்கு, ஷஹீதான அவருக்கு அந்த கபர் விடவில்லையே. எங்கள் எத்தனை நபரை அந்த கபர் விட போகிறது உறவுகளே? எங்களினுடைய ரோல் மாடலாக நாங்கள் யாரை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்னுடைய சமூகத்தினுடைய சீர்கேடு என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய சுன்னாவை சொன்னால் முகம் சுளிக்கக்கூடிய இளைஞர்களும் வாலிப சமூகமும் யுவதிகளும் வளர்ந்து விட்டார்கள். சினிமா நடிகர்களும் நடிகைகளையும் பார்த்து நாக்கை தொங்க போட்டு பின்னாடி செல்லக்கூடிய சமூகமாக மாறிவிட்டோம். 1 மணி நேரம் அமர்ந்து அல்லாஹ்வினுடைய குர்ஆனை என்னால் ஓத இயலாது. ஆனால் 1 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரம் இல்லை, எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் படத்தை பார்ப்பேன், சினிமாவை பார்ப்பேன், பாட்டை கேட்பேன் என்று சினிமாக்கு பின்னால் போகக்கூடிய என்னுடைய சமூகத்தினுடைய நிலை என்ன? அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய எங்களினுடைய உள்ளம் ஏன் இன்னும் உணர்வு வராமல் இருக்கிறது? அன்பான உறவுகளே, இந்த உலக படிப்பு, உலக வாழ்க்கை, உலகத்தினுடைய பட்டம், உலகத்தினுடைய பதவி எதுவரையிலும் எங்களை கண்ணியத்தோடு வாழ வைக்கும்? எந்த நிலையிலுமே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரியாக இல்லாமல் முழு உறுதுணையாக இருந்த அந்த மனிதரை கபர் விடவில்லையே. எங்களில் எத்தனை நபர்களை விட போகிறது? இன்னும் என்னுடைய சமூகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 2 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சொல்லவா? அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சொல்லவா? ஒரு சினிமா நடிகனுக்காக நஅூது பில்லாஹ் என்னுடைய சமூகத்தினுடைய இளைஞர்கள் வாட்ஸ்அப் குரூப்புகளில் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலை. நஅூது பில்லாஹ், நஅூது பில்லாஹ். குஃப்ரியத், இந்த நாடு முழுக்க குஃபுர். அல்லாஹ்வையும் ரசூலையும் வணங்குவதற்கும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு எதிராக எதையும் செய்யலாம், ஆனால் அல்லாஹ்வினுடைய சத்தியத்தை செய்ய முடியாத இந்த நாட்டில் ஒரு சினிமா நடிகனுக்காக என்னுடைய இஸ்லாமிய சகோதரன் அடித்துக் கொள்கிறான். அருமையான உறவுகளே, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த சாதை விடாத கபர் எங்களை விடுமா என்ற கேள்வியை உள்ளத்தில் நீங்கள் அனைவரும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு மதுக்கடைகளும் குடிபான கதைகளும் விபச்சாரமும் ஒரு பெண்ணோடு எதையும் செய்து கொள்ளலாம், ஹலால் இந்த நாட்டினுடைய சட்டம். ஆனால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு இது அனைத்துமே தடுக்கப்பட்ட ஒரு காரியம். இதிலேயே பல கருத்து முரண்பாடுகள், பல பிரச்சனைகள் வாழுவதற்கு யோசனையாக இருக்கிறது. ஆனால் இங்கு என்னுடைய வாலிபன் விஜய்க்கு ஓட்டு போடலாமா, நான் அவனுக்கு நான் போடுவேன் என்பதாக அசிங்கமாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை துச்சப்படுத்துகிறீர்கள். உங்களினுடைய குடும்பம் கிடையாதது, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை துச்சப்படுத்துகிறீர்கள். நஅூது பில்லாஹ், அசிங்கமாக இல்லையா எங்களுக்கு எல்லாம்? எங்களினுடைய ரோல் மாடலாக இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுக்க வேண்டியதானே? ஸயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எங்களால் நாவுகளால் ஒரு சினிமா கூத்தாடிக்காக சண்டை போட முடியும் என்று சொன்னால், என்னுடைய ரப்பை பற்றி, என்னுடைய மார்க்கத்தை பற்றி எத்தனை இடங்களில் விமர்சிக்கிறான். உண்மையிலேயே ஈமான் உள்ள திராணி உள்ள ஆண்கள் யாராவது சொல்லுங்கள். நாங்கள் நேரடியாக சென்று என்னுடைய தூதரை விமர்சித்த ஒருவனை பார்த்து நேரடியாக நான் கேள்வி கேட்டேன் என்று யாராவது எங்களில் சொல்ல இயலுமா? ஆனால் எங்களுக்கு தேவை, நான் பிடித்தேன், நான் நேசிக்கிறேன், அவன் செய்வான். நஅூது பில்லாஹ், நஅூது பில்லாஹ். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் உம்மத்தை. என்னுடைய சமூகத்தினுடைய மோசமான நிலை, அந்த அளவிற்கு புத்தி மழுங்கடிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே என்னுடைய சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, உஸ்வத்தன் ரசூல், அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் இருக்கக்கூடிய முன்மாதிரியை விட வேறு யாரிடத்தில் நாங்கள் முன்மாதிரியை தேடுகிறோம்? அல்லாஹ் எங்களையும் என்னுடைய உம்மத்தையும் காப்பாற்ற வேண்டும்.
அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய வாக்குறுதியை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய வாக்குறுதியை நாங்கள் உறுதியாக உள்ளத்தால் நம்ப வேண்டும். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களும் ஒரு சஹாபி. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த சஹாபியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், அபூதரே அபூதரே இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய தூதர் சில சஹாபாக்களை மட்டும்தான் அப்படி சொன்னார்கள். அதில் முக்கியமாக இந்த சஹாபியை பார்த்து சொல்லுவார்கள், அபூதர்ரே இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரினுடைய சக்கராத் வந்து அடைகிறது. அவர் சக்கராத்தில் இருக்கும் பொழுது எப்படியான ஒரு நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால், அவரை சுற்றி யாருமே கிடையாது. அவரும் அவரது மனைவியும் மட்டும் ஒரு ஒட்டு பாலைவனத்தினுடைய ஓரத்தில் ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களினுடைய மனைவி அழ ஆரம்பிக்கிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். அபூதர் அவர்கள் கேட்டார்கள், எனது அருமை மனைவியே எதற்காக அழுகிறாய்? நான் மரணித்து விடுவேன், உன்னை விட்டு பிரிந்து விடுவேன், அல்லாஹுவை சந்திக்கப் போகிறேன், இந்த உலகத்தினுடைய பயணத்தை விட்டு நிரந்தர பயணத்திற்காக செல்லப் போகிறேனே, அதை நினைத்து அழுகிறாயா என்று கேட்டவுடன் அப்பொழுது சொன்னார்கள் அந்த மனைவி, என்னுடைய அருமை கணவர் அபூதரே, உங்களினுடைய மரணத்தை நினைத்து நான் அழவில்லை. இந்த இடத்தில் பாருங்கள், நீங்கள் இருக்கிறீர்கள், நான் இருக்கிறேன். நீங்கள் மரணித்தால் உங்களை குளிப்பாட்டுவதற்கு யாரும் இல்லை, உங்களை கஃனிடுவதற்கு யாரும் இல்லை. இந்த தனித்த பாலைவனத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நான் தனித்த ஒரு பெண்ணாக வல்லவா இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அபூதர் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் கூட்டமாக பல நபர்கள் இருக்கும் பொழுது எங்களை பார்த்து சொன்னார்கள், இந்த கூட்டத்தில் ஒரு நபர், அவரினுடைய மரண நேரம் வரும், அவருக்கு பக்கத்தில் அவரினுடைய மனைவியை மட்டும்தான் இருப்பார்கள், அவர் மரணிக்கும் பொழுது அவருடன் எந்த ஊர்வாசியும் இருக்க மாட்டார்கள், தனித்த ஒரு மனிதராக, தனித்த ஒரு காட்டினுடைய பகுதியில் யாரினுடைய துணையும் இல்லாமல் தனித்த ஒரு மனிதராக அவர் மரணிப்பார். ஆனால் அவரினுடைய ஜனாசாவை சுமப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் வரும். அந்த கூட்டம் வந்து அந்த ஜனாசாவை கழுவுவார்கள், அந்த ஜனாசாவை கஃனிடுவார்கள், அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வார்கள் என்று சொன்னார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் என்று சொன்னவுடன் மனைவி கேட்கிறார்கள், இவ்வளவு நபர்கள் இருந்த கூட்டத்தில் நீங்கள் தான் அந்த தனிநபர் என்று நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள்? சொல்லுவார்கள், அருமை மனைவியே, அந்த கூட்டத்தில் என்னோடு இருந்த எல்லா நண்பர்களும் மரணித்து விட்டார்கள், நான் மட்டும்தான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன். ஆகையால் எனது தூதரினுடைய வாக்குறுதி உண்மையானது, நீ மட்டும் இருந்தாலும் பரவாயில்லை, நான் மௌத்தான பிறகு, நான் மரணித்த பிறகு வாசலினுடைய முட்டில் நின்று பார், ஒரு கூட்டம் வரும், என்னை தூக்குவார்கள், என்னை குளிப்பாட்டுவார்கள், என்னை அடக்கம் செய்வார்கள், எனக்காக தொழக்கூடிய ஒரு கூட்டம் வரத்தான் போகிறது என்று சொன்ன உடனேயே அவர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே அல்லாஹுவை புகழ்ந்த நிலையில் அவரினுடைய உயிர் அந்த உடலை விட்டு வெளியேறுகிறது. அவரினுடைய மனைவி முழு ஹிஜாபை பேணியவராக தன்னுடைய வீட்டினுடைய வாசலில் ஒரு காட்டு பாலைவன பகுதியில் யாரினுடைய துணையும் இல்லாமல் என்னுடைய கணவரினுடைய ஜனாசாவை தூக்குவதற்கு யாராவது வருவார்களா என்று நின்று கொண்டிருக்கும் போது ஒரு வாலிப கூட்டம் அந்த வீட்டை நோக்கி வரும் பொழுது அந்த பெண்ணை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள், ஏன் இந்த இடத்தில் தனித்த நிலையில் நிற்கிறீர்கள்? இந்த இடத்தில் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்தில் நிற்கிறீர்களே, என்ன காரணம் என்று சொன்னவுடன், என்னுடைய கணவர் மரணித்து விட்டார், அவரை அடக்கம் செய்வதற்கும் கஃனிடுவதற்கும் குளிப்பாட்டுவதற்கும் ஆள் இல்லாமல் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனேயே அந்த கூட்டத்தினர்கள் கேட்டார்கள், உங்களினுடைய கணவரின் பெயர் என்ன? அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கணவரின் பெயர் அபூதர் அல் கிஃபாரி என்று சொன்ன உடனேயே அங்கே இருந்த எல்லா வாலிபர்களும் தாரை தாரையாக அழ ஆரம்பிக்கிறார்கள், தாரை தாரையாக அழுகிறார்கள். சொன்னார்கள், அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய நண்பரா, அல்லாஹ்வினுடைய தூதரின் நண்பர் அபூதரா, அவரா மரணித்தார், அவருக்காகத்தான் நாங்கள் ஈராக்கிலிருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும், அபூதர் அல் கிஃபாரி இடத்தில் தான் நாங்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு மைல்கள் கடந்து நடந்து வந்தோம், எங்களினுடைய ஆசிரியரா மரணித்து விட்டார் என்று கேட்டவுடன் ஆம் என்று சொன்னவுடன் அந்த இடத்தில் யாரிடத்தில் பாடத்தை படிக்க வந்தார்களோ அந்த ஆசிரியர்களை, அந்த மாணவர்களை தங்களினுடைய கரத்தினால் குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் செய்தார்கள்.
இந்த இடத்தில் நான் எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அல்லாஹுவினுடைய தூதர் ஒரு வாக்குறுதியை தந்துவிட்டால், நீங்கள் இதனை செய்யுங்கள், இதில் பரக்கத் இருக்கும், நீங்கள் இதனை செய்யுங்கள், இது ஹலால், நீங்கள் இதனை செய்யுங்கள் ஹராம், நீங்கள் இதனை செய்யுங்கள், நீங்கள் அல்லாஹுவினுடைய சுமணத்தை அடைவீர்கள், நீங்கள் இதனை விட்டால் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள் என்று அல்லாஹுவினுடைய தூதரினால் எது இந்த உலகத்தில் சொல்லப்பட்டாலும் அதன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். மரண தருவாயில் இருக்கும் பொழுது, யாருமே உறுதுணையாக இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் நம்பினார், எனக்காக ஒரு கூட்டம் வரும், எனக்காக ஒரு கூட்டம் வரும், என்னுடைய தூதரினுடைய வாக்குறுதி மாறாது என்பதாக அவர் நம்பினாரே. அல்லாஹுவினுடைய உறவுகளே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹுவினுடைய மார்க்கத்தினுடைய விடயத்தில் நாங்கள் எவ்வளவு பொடுபோக்கானவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் குழந்தையை பெற்றெடுங்கள், உங்களுக்குண்டான வரக்கத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறானே. நாங்கள் எல்லாம் குழந்தை பெற்பதற்கு 1000 முறை யோசிக்கிறோம். பொருளாதாரத்தை யோசிக்கிறோம், உலகத்தை யோசிக்கிறோம், படிப்பை யோசிக்கிறோம், சம்பாத்தியத்தை யோசிக்கிறோமே. அல்லாஹுவினுடைய அருளை பற்றி சிந்தனையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவினுடைய தூதர் சொன்னார்களே, எளிமையாக திருமணம் முடியுங்கள், அல்லாஹ் பரக்கத்து செய்வான் என்று. எங்களினுடைய கூட்டத்தில் எத்தனை நபர்கள் எளிமையான திருமணத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, ஆண்களே உங்களினுடைய மனைவிமார்களை உங்களினுடைய வீடுகளில் குடியேற்றுங்கள் என்று அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்த பிறகு, சொத்தினுடைய விடயத்தில் ஆண்களுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு என்று அல்லாஹ் சட்டத்தை சொன்ன பிறகு நாங்கள் எல்லாம் அதில் மாறு செய்கிறோமே. ஊரினுடைய கலாச்சாரம், உலகத்தினுடைய கலாச்சாரம், எங்கள் தெரு இப்படிதான், எங்கள் குடும்பம் இப்படிதான் என்பதாக மமதை பேசுகிறோமே. அல்லாஹ்வினுடைய அருளில், அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய வாக்குறுதியில் நம்பிக்கையற்ற நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உறவுகளே, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சக்கராத்தில் இருக்கும் போது அவர் சிந்தித்தார், அல்லாஹ்வினுடைய தூதர் வாக்களித்து விட்டால் நான் பாலைவனத்தில் இல்லை, நான் மலையில் மரணித்தாலும் எனக்கான ஒரு கூட்டம் வந்து என்னை அடக்கம் செய்யும் என்ற அந்த ஈமான், அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய வாக்குறுதியை அவர் நம்பினார். அதே போன்று அல்லாஹ் நடத்தி காட்டினானா இல்லையா? வேறு என்ன காரணத்தை சொல்லி இந்த மார்க்கத்தினுடைய விடயத்தில் நாங்கள் கண்ணும் கருத்தும் இல்லாதவர்களாக பொதுபோக்கான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த சஹாபியுமே மரணம் விடவில்லை. உறவுகளே, அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய மரணத்தை பற்றிய நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்படி இருக்க நாங்கள் என்ன நல்ல காரியங்களை செய்துவிட்டோம் என்பதாக நாங்கள் எனக்கென்ன என்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தயவு செய்து இந்த சினிமாக்களினுடைய விடயத்தில், இந்த சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் பயணிப்பதை, இன்னும் இந்த சினிமா கலாச்சாரத்தை உங்களினுடைய இணையதள போஸ்டர்களாக மாற்றுவதில் தயவு செய்து அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். மன் தஸப்பஹ பிகௌமின், எவன் ஒருவன் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுவானோ ஃபஹுவ மின்ஹு, அவனும் அவர்களை சார்ந்தவன். யூதர்கள் தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நவநவீன கலாச்சாரம் என்ற பெயரில் மார்க்கத்தை அளிக்கக்கூடிய காரியத்தை ஒட்டுமொத்த உலகத்திலும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யோசிக்காமல் அவன் சொன்னான் நான் கேட்டேன் என்பதாக யூதர்களினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஆண் பெண் யுவதிகள் சமூகமே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எங்களினுடைய மரணம் மிக மோசமான மரணமாக மாறிவிடும். அல்லாஹ்விற்கு எதிராக எங்களினுடைய ஆத்மாவை வந்து நாளை மறுமையில் சாட்சி சொல்லிவிடும். அல்லாஹ்விடத்தில் வந்து நாங்கள் சுவனம் செல்லுவதற்கு தடையாக எங்களினுடைய வாழ்க்கையும் எங்களினுடைய ஊரின் கலாச்சாரமும் வரட்டு கௌரவமும் தனிப்பட்ட திமிரும் மாறிவிடும் என்பதை அன்பான உறவுகளே யோசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய விடயத்தில், மார்க்கத்தினுடைய விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்த சஹாபாக்களுக்கு மரணம் ஒரு கணம் அவர்களினுடைய குதிகாலை நடுக்கியது, அவர்களினுடைய வாழ்க்கையை சிந்திக்க வைத்தது, அவர்களினுடைய நினைவாற்றலில் குலைவை ஏற்படுத்தியது என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் அந்த மரணத்தை நினைத்து உள்ளத்தால் வருத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அன்பான உறவுகளே, தாய்மார்களே, அந்த மரணம் எங்களை வந்து அடைவதற்கு முன்னால் தயவு செய்து நாங்கள் மாற ஆசைப்பட வேண்டும். அதற்குண்டான முயற்சிகளையாவது எடுக்க வேண்டும். நான் சொன்னால் எடுபடாது, நான் சொன்னால் கேட்க மாட்டார்கள் என்பதாக நாங்கள் காரணங்களை உருவாக்குகிறோம். முயற்சியை செய்யுங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பொதுப்படையான வாழ்க்கையிலும் சரி, ஊரையும் கலாச்சாரத்தையும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வருவது எங்கள் மீதான கடமை. தனிப்பட்ட ஒரு மனிதரால், தனிப்பட்ட ஒரு பேச்சால், தனிப்பட்ட ஒரு பயானால், இந்த 1 மணி நேரத்தால் எதையும் மாற்றிவிட முடியாது. ஆனால் இந்த கூட்டத்தில் ஒரு 10 ஆண்கள், ஒரு 10 பெண்கள், ஒரு 5 ஆண்கள், ஒரு 5 பெண்கள் முடிவெடுத்தால் முடியும். வீட்டினுடைய பெற்றோர்களே, அருமையான தாய்மார்களே, பெரியவர்களே, நீங்கள் தயவு செய்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை முன்னிலைப்படுத்துங்கள். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி பாருங்கள். நீங்கள் நினைக்காத அருளையும் பரக்கத்தையும் கண்ணியத்தையும் மதிப்பையும் அல்லாஹ் தருவான்.
எத்தனை ஆண்டுகள் வாழப்போகிறோம்? எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம்? எத்தனை செல்வங்களை சேர்த்தாலும், எனது ஆசைகளை 1000 நான் நிறைவேற்றினாலும், அந்த கபருக்கு சென்ற பிறகு அந்த ஆசைகள் எல்லாம் எங்கே உறவுகளே? அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக ஒரு ஆசையை நாங்கள் விட்டு கொடுப்போம் என்று சொன்னால் கபரில் நல்ல நிம்மதியாக தூங்கக்கூடிய உறக்கம் கிடைக்குமே. இந்த உலகம் என்னுடைய ஆசைக்காக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சந்தேகமான விடயத்தை விட்டு விடுவதற்கு அனுமதி இருக்கும் பொழுது ஏன் சந்தேகத்தில் நாங்கள் மூழ்கி தத்தளித்து கொண்டிருக்கிறோம்? ஏன் எங்களினுடைய உணர்வுகளும் உள்ளங்களும் இன்னும் மார்க்கத்தினுடைய விடயத்தில் கட்டாய பிடிப்பாக இருப்பதை தடுக்கிறது? மிக குறிப்பாக எனது ஊரில் இந்த திருமணத்தினுடைய விடயத்தில் ஏன் அன்பான உறவுகளை நாங்கள் மாற யோசிக்கிறோம்? நாங்கள் முதலாவது அடி எடுத்து வைத்தால்தான் அல்லாஹ் என்னுடைய சமூகத்தை மாற்றுவான் என்று நம்புங்கள். நாங்கள் செய்யக்கூடிய விடயத்தில் அல்லாஹ் பரக்கத்தை தருவான் என்று நம்புங்கள். என்னுடைய ஊரும் உலகமும் 1000 பேசும். உங்களுக்கான கூடிய நீங்கள் தான் பெறப்போகிறீர்கள். அல்லாஹ்விடத்தில் நிற்கும் போது யார் எனக்கு வந்து நிற்பது? இந்த உலகத்தை காட்டி கொடுத்து விட்டு சொர்க்கத்தில் போட்டுவிடு யா அல்லாஹ் என்று நான் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சக்கூடிய நிலைதானே நாளைக்கு மறுமையில். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஆசைப்படுவோம். இந்த ஊரும் உலகமும் இந்த வரட்டு கௌரவமும் என்னுடைய தனிப்பட்ட ஆசையும் இந்த உலகத்தில் எனது உயிர் பிடுங்கப்பட்டவுடன் அவர்களும் மறந்து விடுவார்கள், ஊருலகமும் மறந்துவிடும். ஒன்றே ஒன்றுதான் நினைத்திருக்கும், அல்லாஹ்விற்காக உறுதியான சத்தியத்தினுடைய பணியை செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களினுடைய மரணம் உலகம் இல்லை, ஊர் இல்லை, யார் அசிங்கமாக பேசட்டும், என்னுடைய திருப்தியும் அருளும் நிறைவும் என்னுடைய சக்கராத்தில் நான் கண்டு கொள்ளுவேன், என்னுடைய கபரில் நான் கண்டு கொள்ளுவேன். ஆதலால் அன்பான உறவுகளை, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த சஹாபா பற்றி பேசுவது உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு கிடையாது. நீங்கள் மாறி இன்ஷா அல்லாஹ் உங்களினுடைய சந்ததிகளை வம்சா வழிகளை மாற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பிருந்தால் இன்னும் பல சஹாபாக்கள் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களினுடைய வாழ்வும் மரணமும் எந்த அளவிற்கு இருந்தது, அவர்கள் எந்த நிலையில் படிப்பினை பெற்றார்கள் என்பதை எங்களால் முடிந்த அளவிற்கு தொடர்ச்சியாக உரையாற்றலாம் என்று இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதிகமாக வந்து அல்லாஹ்வையும் ரசூலையும் கேட்டு பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கும் பொழுது எந்த நிலையை அடைந்தால் சுவனம், எந்த நிலையை அடைந்தால் உயர்வான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் தருவானோ அப்படியான சுவனத்தை இந்த ரமலானிலிருந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு எங்களினுடைய இந்த கலாச்சார சீரழிவிலிருந்து என்னுடைய சமூகத்தை காப்பாற்றி அல்லாஹும் ரசூலும் விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹும் ரசூலும் நல்ல நிலையில் மரணிக்கக்கூடிய உயிர்கள் எப்படி இந்த உலகத்திலிருந்து ஒரு துணியை தண்ணீரில் போட்டு எடுக்கும்போது எவ்வளவு லேசாக இருக்குமோ அதே போன்று இன்ஷா அல்லாஹ் எங்கள் அனைவரினுடைய உயிரையும் நல்ல நிலையில் இந்த உலகத்திலிருந்து பிரிய வைக்கக்கூடிய வாய்ப்பை தந்து லப்பைக் யா ரப், இதோ வந்துவிட்டேன் அல்லாஹ் என்று சொல்லி நல்ல நிலையில் எங்களினுடைய உயிரும் எங்களது குடும்பத்தினர்களினுடைய உயிரும் எங்களை போன்ற நல்ல ஈமான்தார்களினுடைய உயிரும் நல்ல நிலையில் பிரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.